என்ற கடவுளே, நாடு நாட்டு மக்களும் எப்படி போய்கொண்டிருக்கு தெரியல. பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. அடேங்கப்பா, இவ்வளவு சனமும் என்னத்தை எட்டி எட்டி பாக்குதுன்னு தான் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்கள். வேற ஒன்றும் இல்லை, நீங்களும் கூட இதுவரை காலம் தேர் திருவிழாவை இப்படி பார்த்திருக்க மாட்டீங்கள். தேர் பின்னால வேற இந்த சிங்கள பிள்ளைகள் டான்ஸ் ஆடி கொண்டு வரதை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். இதுல மொத்தமா ஒரு 50 பேருக்கிட்ட ஆடி நம்ம நினைக்கிறேன். இது எங்க நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, கிளிநொச்சி மாவட்டம் ராமநாதபுரம் ஐயனார் ஆலயத்தில தேர் திருவிழா இன்றைய தினம் 4 மணி பின்னேரம் தான் இந்த தேர் இழுத்தது. 4 மணி தேர் இழுத்து இப்ப ஒரு 6:30-7 மணி இருக்கும், இரவாயிட்டுது. அந்த இரவு நேரத்துல சிங்கள பெண்களின் நடனம் ஆட்டம் இப்ப இடம்பெற்று கொண்டிருக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்க, முற்றுமுழுதாக கொழும்பில இருந்து வந்த சிங்கள பிள்ளை எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கணும். ஒரு வித்தியாசமா இருக்குது இந்த தேர் திருவிழா. உண்மையில என்ன சொல்றது, தேர் திருவிழா தமிழ் நாதஸ்வரங்களோட பார்த்து நாங்கள் இப்ப இப்படியான வித்தியாசமான முறையில தேர் திருவிழாவை ஒவ்வொரு ஆக்களும் செய்யறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க, எல்லாம் அடியன்னா வேற லெவல்ல ஆட்டம் நடந்து கொண்டிருக்குது. பாட்டு படிக்கிறது வேற யாரும் இல்ல, சாந்தன் அண்ணாண்ட மகன் கோலன் அண்ணாதான் பாட்டு படிச்சு கொண்டிருக்கிறார். பாருங்க, ஆள் மேடையில நின்று பாட்டு படிச்சு கொண்டிருக்கிறார். இங்கால ஆட்டம் வேற லெவல்ல சும்மா குத்தாட்டம் தான் நடந்து கொண்டிருக்குது. பாருங்க, எல்லாமே சிங்கள ஆக்கெல்லாம் இங்க பாருங்க இவ்வளவு பேர் இந்த ஆட்டத்தை பாக்குறதுக்கு, சாமியை பாக்கணுமோ இல்லையோ, இஞ்சால இந்த ஆட்டத்தை பாக்குறதுக்கு இந்த சுத்தவரன் இந்த ஊர்ல இருக்கிற இந்த கிளிநொச்சியில இருக்கிற பெரும்பாலான மக்கள் இந்த வீதி இந்த இரு பக்கத்துல நின்று பார்த்து கொண்டிருக்கணும். இது கூடுதலா நீங்க தேர் திருவிழா ஆலயத்தின் வெளி வீதியில சுற்றித்தான் தேர் இழுக்கிறத பார்த்திருப்பீங்க. இது ஆலயத்தின் வெளி வீதி சுற்றி இந்த ஊர்ல இருக்கிற பிரதான வீதியை சுத்துறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கோயிலோட அண்டின வீதியை தான் பாக்குறீங்க. இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா, முன்னால வெள்ள சாரியோட ஆடுற பொம்பளை பிள்ளைகளை தாண்டி இஞ்சால வேற வேற கலரோட நின்று ஒவ்வொரு டீமா நின்று ஆடிக்கொண்டிருக்கிறேன். இஞ்சால பாருங்க எவ்வளவு பேர் தங்களை மறந்து போய் நின்று இந்த ஆட்டத்தை ரசிச்சு கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல ஆடுற பெரும்பாலான பிள்ளைகள் எல்லாம் சின்ன வயது பிள்ளைகளா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, கோவில் திருவிழா இதெல்லாம் எதுக்கு? எங்கட கலாச்சாரம் பண்பாடு விழுமியங்களை அடுத்தடுத்த தலைமுறைக்கு சந்தோஷமா கொண்டு போறதுக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சிங்களவரை கூப்பிட்டு சிங்களத்தையில கூப்பிட்டு டான்ஸ் ஆட விட்டு கொண்டிருக்கிறோம். சரி, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும், சந்தோஷமா பார்க்கணும், ஒரு பரதநாட்டிய நாடு ஒரு நடனமோ ஏதோ ஒரு விஷயமோ எங்கட கலாச்சாரம் சார்ந்து கொண்டு வச்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. அதுவும் பாருங்க, வன்னியில செய்யறீங்க. முருகா, உடையவன் இருந்தா எத்தனை தரம் தூக்கு போட்டு செத்துருப்பானோ தெரியல எனக்கு. உண்மையா மனசெல்லாம் பதறுது. ஏன் இப்படி ஒரு எண்ணம்? வரலாறு எப்படி நாங்கள் மாற்றி கொண்டிருக்கிறோம்ன்றதை யாராவது யோசிச்சிங்களா? இன்றைக்கு கதிர்காம முருகன் அப்படி இப்படி நினைவெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் கதிர்காம முருகன் கண்டி பெறுகிறதா நடந்து கொண்டிருக்கு. நாளைக்கு ஒவ்வொரு கோவில்லையும் கண்டியன் டான்ஸும் யானையில பவனியும் சிங்கள பெண்களினுடைய ஆட்டமும் இப்படிதான் நடக்க போதா? எதுக்கு எங்கட கலாச்சாரத்தை எதுக்கு எங்கட வரலாற்றை மாத்த நினைக்கிறீங்க? அட, எங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கப்பா. முடியல, கொஞ்சம் யோசிங்க.